அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்கீங்க? நலமாகவும், வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சு இந்த வீடியோ பதிவ நான் தொடங்குறேன். தலைப்பு பார்த்திருப்பீங்க. சிம்ம ராசியுடைய காலில் விழுந்தாலும் காலிதான். அதிர்ஷ்டமும், ஆபத்தும் நிறைந்த வாழ்க்கையில சிம்மத்திற்கு இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. மேலும் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுது? எந்தெந்த விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கணும்? எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து நடக்கணும்? எந்த இடத்துல ஏறணும், எந்த இடத்துல இறங்கி நிக்கணும். நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன? நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன? அப்படிங்கிறது தெளிவா பார்க்கலாங்க. சிம்மத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப தைரியசாலிங்க. இவங்க ஒண்ணு நெனச்சுட்டாங்க அப்படின்னாக்க, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. செய்யறதுக்கு முன்னாடி வேணா பல விதங்கள்ல யோசிப்பாங்க, தயங்குவாங்க. ஆனா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா, அத செஞ்சு முடிச்சு வெற்றி கொடிய நாட்டாம திரும்ப மாட்டாங்க. அன்புக்கு அடிமையானவங்க. அதிகாரத்துக்கு பகையாளி இவங்க தான். காட்டுக்கு ராஜா மாரி, சிம்மம் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க தான் ராஜாவா இருப்பாங்க. இவங்க தோற்றமும் சரி, ஆளுமை இயல்பும் சரி, இவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்த காட்டும். இவங்கள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு நொடிய ரசிச்சு வாழக்கூடியவங்க. அதுல கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷத்த எப்படி எடுத்துக்கிறாங்களோ, அதே மாரி தான் அந்த கஷ்டத்தையும், நஷ்டத்தையும் தானே சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு இணையா, ஈடா இவங்கள மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. இவங்கள பொறுத்தவரைக்கும் வெற்றி மட்டும் தான் தொடர்ந்து எதிர்பார்ப்பாங்க. தோல்வி அப்படிங்கிற வார்த்தைய விரும்பவே மாட்டாங்க. நல்லதுக்கு துணை போவாங்க. நீதிக்கும், நேர்மைக்கும் பெயர் போனவங்க. யாரையும் ஏமாத்தணும்னு ஒரு நாளும், ஒரு நொடி கூட நெனச்சிருக்க மாட்டாங்க. கனவுலயும் நினைக்காதவங்க தான் இவங்க. கடினமா உழைக்கக்கூடியவங்க. உண்மைய மட்டுமே விரும்புறவங்க. உண்மைக்காகவும், நல்லதுக்காகவும் மட்டுமே பாடு வைப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும், இவங்க ஒரு வீட்ல இருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்புமே இவங்களுடைய தலையில தான் இருக்கும். இவங்கள பொறுத்தவரைக்கும் வெளி தோற்றத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாரி தெரியும். ரொம்ப சந்தோஷமா, செல்வ செழிப்போட இருக்கிற மாரி தெரியும். உள்ளுக்குள்ள எவ்ளோ கஷ்டம் இருக்குங்கிறது இவங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும் தான் தெரியும். பட் இருந்தாலும் வெளியில ஏன் காட்டிக்காம இருக்காங்க? தன்னுடைய உணர்ச்சிகள ஏன் வெளிப்படுத்தாம இருக்காங்க அப்டின்னாக்க, இவங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஏன்னா மத்தவங்க மீது இவங்களுக்கு சுத்தமான நம்பிக்கையும் கிடையாது. இவங்க பேச்சு திறமையில ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. எவ்ளோ பெரிய கூட்டம் வந்தாலும் சரிங்க, அசால்ட்டா பேசிருவாங்க. தன்னுடைய கருத்துக்கள அழகா பட்டத்தீட்டி வெளிப்படுத்திருவாங்க. தைரியத்துக்கு பெயர் போனவங்க. லட்சியவாதிங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் சிம்மத்துக்கிட்ட பார்த்தோம்னா, இவங்களுக்கு யார் என்ன துரோகம் பண்ணாலும் சரி, வெளிய சொல்ல மாட்டாங்க. இவங்களால மத்தவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாதுங்கிறதுல இவங்க உறுதியா இருப்பாங்க. "நீ பண்ணிட்டியா? போயிட்டு இரு. நீ பண்ணதுனால எனக்கு பாதிப்புன்னு நெனச்சுட்டு இருக்க. ஆனா அத விட பல மடங்கு நான் லாபத்த எடுத்துருவேன். ஆனா நீ செய்த இந்த பாவத்துக்கு இந்த துரோகத்துக்கு நீ என்கிட்ட பதில் சொல்றியோ இல்லையோ, கடவுள்கிட்ட பதில் சொல்லுவ. திரும்பவும் நீ என்கிட்ட உதவின்னு நிக்கக்கூடிய நிலைய அந்த கடவுள் உருவாக்குவாருங்கிறத கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க. யாரையும் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, யாரையும் குத்தம் சொல்ல மாட்டாங்க. யாரையும் அடையாளப்படுத்த மாட்டாங்க. இது நடந்துருச்சா, இதுக்கு நான் தாம்மா பொறுப்பு அப்படின்னு எல்லார் மீதும் கருணை பார்வை வைக்கிறவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. பார்க்கறவங்களுக்கு அப்படி தெரியாது. திமிரு புடிச்சவங்களா தெரியலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப ரகடா இருக்கான்னு தெரியலாம். கரடுமுரடான ஆட்களாக இருந்தாலும், இவங்கள மாதிரி ஒரு இனிமையான மனிதர நீங்க பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கை நிலை 2025 அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வருஷமா இருக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. சிங்கம் மாதிரி கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க. உறுதியானவங்க. உங்கள யாரும் அந்த அளவுக்கு சீக்கிரமா கீழ தள்ளிட முடியாது. ஆனா முயற்சி பண்ணுவாங்க. நீங்களா இடம் குடுப்பீங்க. அதன் காரணமா தான் உங்களுக்கு தோல்விகள் வரும். எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி, அத தாங்கிக்கிட்டு ரொம்பவே என்னது சொல்றது? ஒரு ராக், ஒரு கல்லு மாதிரி நிப்பீங்க. அதே சமயத்துல உள்ளுக்குள்ள அன்பாவும், ஆதரவாவும் இருக்கக்கூடிய குணம் இருக்கு. இதுல உங்கள மிஞ்சிக்க ஆளே கிடையாது. நல்லதோ, கெட்டதோ முடிவெடுத்தாக்க முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் முதலிடம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. யாருக்காகவும், எதற்காகவும் உங்க கொள்கைய மாத்திக்க மாட்டீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது, நீங்க மகுடம் சூட்டக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. பல சவால்களை தாண்டி வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. வருமானம் பல வகைகள்ல சேரும். கெட்டி மேல சத்தம் வீட்ல கேட்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மழலை சத்தம் கேட்கும். தொட்ட காரியங்கள் தொடங்கும். குடும்பத்துல குதூகலம் உண்டாகும். புகழ், கௌரவம் கூடிக்கிட்டே இருக்கும்.
வேலை கிடைக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் இன்னும் மதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பதவிகள் தேடி வரும். பிள்ளைகள் பொறுப்பா நடந்துப்பாங்க. வெளிநாட்டு பயணங்கள் நீங்க எதிர்பார்த்தத விட சிறப்பான பலன்களை கொண்டு முடியும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய மோதல்கள் நீங்கும். மனைவி பிள்ளைகள் கிட்ட பேசி மகிழக்கூடிய அளவுக்கு நேரம், காலம் சேரும். குறிப்பா குருவினால பணவரவு அதிகரிக்கும். தந்தையாருடைய உடல்நிலை சீராகும். வங்கியில நீங்க வாங்கியிருந்த கடனை இப்ப அடைச்சிருவீங்க. ஆளும் கட்சியில இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. கோயில், கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான திருப்பணிகள்ல நீங்க முதலிடம் பிடிப்பீங்க. தங்க நகை வாங்குவீங்க. கல்யாணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டு விழா, கிரகப்பிரவேசம் சொல்லிட்டு பல விசேஷங்கள் உங்களுடைய தலைமையில நடக்கும். குரு பகவானுடைய அமைப்பினால முக்கிய வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சிடுவீங்க. ஆனா, எந்த ஒரு விஷயத்திலயும் சிம்மம் யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகள ஒப்படைக்க கூடாது. முக்கியமா யாரையும் நம்பக்கூடாது. பண விஷயத்துலலாம் சுத்தம். கனவுல கூட நெனச்சு பாத்துறாதீங்க. குறிப்பா இந்த வருஷத்துல யார் பண உதவி கேட்டாலும் சரி, இல்லன்னு சொல்லிடுங்க. அது உங்களுக்கு நல்லது. நீங்க பண உதவி செய்தாலும், அது உங்களுக்கு உபத்திரத்துல முடியும். மத்தபடி சிம்ம ராசிகள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைகள் மேம்பட்டுட்டே இருக்கும். நெறைய லாங்குவேஜஸ் கத்துப்பீங்க. பொது அறிவு திறன் வளரும். உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயரும். குடும்ப உறவுகள பொறுத்தவரைக்கும் கணவன், மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்கி, ஒற்றுமை பலப்படும். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல வெற்றி உண்டு. லாபம் நீ எதிர்பார்த்த விட அதிகமா கிடைக்கும். கூட்டு தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலுடைய அமைப்பு அப்படிங்கிறது அதீத லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். எல்லாருமே மதிப்பாங்க. மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சுருக்கமா சொல்லனாக்க, இந்த புத்தாண்டு அப்படின்றது கட்டுக்கடங்காத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டாக சிம்ம ராசிக்கு பிறந்திருக்கு. உழைக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க தள்ளப்பட்டாலும், மத்த ஒரு பக்கம் பார்த்தோம்னா, மகிழ்ச்சியும், வெற்றியும் தொடர்ந்து கிடைக்கும். இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இவங்க 3 பேருடைய ஆட்சிய தான் நம்ம சிம்மன்னு சொல்லுவோம். மக நட்சத்திரம். நெனச்சது நடக்கும். சாதகமான ஆண்டுன்னே சொல்லலாம். குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். அலைச்சல்கள் குறையும். ஊர் விட்டு ஊர் போனவங்கலாம், வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு போனவங்க எல்லாருமே சொந்த நாடு திரும்பி சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. உன்னுடைய நண்பர்களால சங்கடங்கள் சரியாகும். கூட்டு தொழில இருந்த நெருக்கடிகள் சரியாகும். குறிப்பா உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி போகுது. ஒரு வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது. மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்குது. ரொம்ப தெளிவான சிந்தனையோட இந்த வருஷத்த நீங்க தொடங்க போறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டு முழுவதுமே லாபத்தை கொடுக்கிறாரு. சங்கடங்கள் விலகி போகுது. நினைச்சது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாரு. வருமானம் அதிகரிக்கும். புதுசா சொத்து சேரும். வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் அதிகமாகும். சமூகத்துல அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் சேரும். சனி பகவானால துளி அளவு கூட உங்களுக்கு பாதிப்பு இல்லாத நிலை இருக்கு. அடுத்து ராகு கேதுனுடைய சஞ்சாரம். மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்குது. குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் சரியாகுது. தொழில இருந்த தடைகள் விலகி போகுது. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். உடல்நிலை சீராகுது. வேலையில இருந்த அலைச்சல்கள் சரியாகுது. நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருந்த நீங்க இனி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டம். நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் விலக போகுது. அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குறாரு. செல்வாக்கு உயரும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உயருங்க. சங்கடங்களை எல்லாமே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கிறாரு. குருவினால தொழில இருந்த நெருக்கடிகள் சரியாகுது. உடைய வேலையில இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. பொருளாதார தடைகள் நீங்குதுங்க. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி. தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. ஆரோக்கியம் சீராகுது. எதிர்ப்புகள் விலகி போகுது. புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது. பணவரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. புதிய பொறுப்புகள், பதவிகள் உண்டாகும். உடைய வழக்குல சாதகமான நிலை உண்டாகுது. இப்போ பொது பலன்களா பார்த்தோம்னா, குருவுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய சங்கடங்கள்ல இருந்து வெளிவர போறீங்க. பொருளாதார நெருக்கடிகள் விலகுது. குடும்பம், தொழில் இதுல நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது. கூட்டு தொழில் இந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவா இருக்க போறீங்க. நட்புகளுக்கு இடையே இனிய சம்பவங்கள் நிகழும். செயல்பாடுகள் இருந்த டென்ஷன்கள் குறையும். வார்த்தைகள்ல மட்டும் கோபம் காட்டாம இருந்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துலயும் இணக்கமான சூழ்நிலை நிலவ போகுது. வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சரியான ஆதரவு கொடுக்க போறாங்க. உடல்நிலையை சீராக்குறாரு. உடைய இழுபறியான முயற்சிகள் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த ஆண்டு முழுவதுமே சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துது. அடுத்து தொழில் பொறுத்த வரைக்கும் மருத்துவம், கால்நடை, இயந்திரம், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், மெடிக்கல், ஏற்றுமதி, இறக்குமதி, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில்கள்ல லாபமா இருக்கும்.
உழைப்புக்கும் முயற்சிக்கும் அதிகமான நன்மைகள் உண்டு. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கீழ வேலை செய்றீங்க அப்படின்னாக்கா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும், மரியாதையும் அதிகரிக்கும். பொறுப்போட வேலை செய்யறதுனால மேலிடத்துல ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். தனியார் துறையில வேலை பார்க்குறவங்க முதலாளிகளால பாராட்டப்படுவீங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவு உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உழைப்பு அதிகரித்தாலும் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுங்க. குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். பொன் பொருள் சேரும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் மறையுங்க. சொத்து சேர்க்கை உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தேர்வுகள்ல வெற்றி உண்டு. அது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க, அரசாங்க பணிக்கு ட்ரை பண்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வெற்றியை கொடுக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ஆயுள் ஸ்தானத்திலையும், சப்தமஸ்தானத்திலையும் சீரான அமைப்பு இருக்கிறதுனால, உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகுது. இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சளி, காய்ச்சல், இந்த தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள வந்துட்டு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல நிம்மதியான சூழல் உருவாகும். திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு தகுதியான வரன் அமையும். பூர்வீக சொத்துக்களை அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரும்பிய கல்வி நிறுவனத்துல சேர்ந்து உங்களுடைய படிப்பு கனவை நனவாக்கி கொள்ள போறீங்க. வசதியான இருப்பிடம் அமையும். தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் சரியாகும். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா குடும்ப சூழ்நிலை அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராகு கால வேளையில துர்க்கி அம்மனுக்கும் யமகண்ட நேரத்துல விநாயகர் பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். குறிப்பா உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு வைக்கணும். அடுத்த பூரம் நட்சத்திரம் உழைப்புக்கு ஏற்ற உயர்வை அடையக்கூடிய ஆண்டா இருக்கு. உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல்நிலை சீராகுதுங்க. ஒரு சுய ஜாதகத்தை வச்சு பாக்குறப்போ சில கிரகங்களும் தசாபுக்தியும் மாற்றத்தை கொடுத்தாலும் மத்தபடி இந்த வருஷம் முழுக்கவே சிம்ம ராசிக்கு சிறப்பா தான் இருக்கு. இப்போ இந்த வருஷத்திலேயே முதல்ல சனி பகவானோட சஞ்சாரத்தினுடைய பலன்கள்னு பார்த்தோம்னாக்கா நல்ல பலன்களை அள்ளி கொடுக்குறாங்க. பாதகமான பலன்கள் எல்லாமே விலகி போகுது. நினைச்சதை சாதிக்கூடிய செயல்பாடுகள் நிலைக்குது. பொன் பொருள் சேருதுங்க. வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். விரும்பிய பொருட்களை வாங்கி குடும்பத்திற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அடுத்து ராகு கேதுனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. உங்களுடைய சங்கடங்களை மாத்தி கொடுக்குறாங்க. உடல்நிலையில இருந்த பாதிப்புகளை சரி செய்து கொடுக்குறாங்க. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்குறாங்க. மனசுல இனம் புரியாத சந்தோஷத்தை உண்டாக்குறாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை சரி செய்யறாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சங்கடங்கள் இருந்துச்சு இல்லையா, பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் இருந்துச்சு இல்லையா, இது இரண்டையுமே அவங்க சரி செய்து கொடுக்குறாங்க. சோ ராகுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகம் தான். அடுத்து குருடைய சஞ்சாரம். இவருடைய அமைப்பினால செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த எல்லா விதங்களையும் லாபம் உண்டு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் யோகமான காலனே சொல்லலாம். வருடம் முழுக்கவே குருவினால யோகம்தான். குறிப்பா தொழில், உங்களுடைய வேலையில் இருந்த நெருக்கடி இது எல்லாமே சரியாகுது. பண தேவைகள் பூர்த்தியாகுது. குருவினுடைய பார்வையினால்தான் பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதுசா வீடு வாங்குறது, மனை வாங்குறது, பொன் பொருள் சேர்க்கைக்கும் இவர்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சாதகமா இருக்குது. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய சங்கடங்களை விளக்குறதுக்கு இவர் காரணமா இருக்காரு. தீராத பிரச்சனைக்கு முடிவு வரும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியா மாறும். வழக்குகள் சாதகமா மாறும். வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் சேரும். தொண்டர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க இழந்த வேலை, நீங்க இழந்த செல்வாக்கு இது எல்லாமே திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். சொல்லப்போனா அதே வேலையில அதாவது பழைய உத்தியோகத்திலேயே தொடர்வீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் தனித்தன்மை வெளிப்படக்கூடிய காலகட்டம். உழைப்பு அதிகரித்தாலும் உயர்வு உண்டு. வருமானம் அப்படின்றது எதிர்பார்த்த விட அதிகமா கிடைக்கும். சிலருக்கு வழக்குகள் சாதகமா முடியும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. அரசாங்கத்திடம் இருந்து நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. கலைத்துறையில இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில இருந்த சங்கடங்கள் சரியாகுது. கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். கூட்டு தொழில பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். சினிமா, சின்ன திரை, ஃபேன்சி ஸ்டோரு, ஜவுளி, கவரிங் நகை வியாபாரம், வாகனம், ஆடம்பர பொருட்கள், குடிநீர் இந்த மாதிரியான வியாபாரங்கள்ல லாபம் அதிகரிக்கும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குது. உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறு இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்படும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் துறையில நீ எதிர்பார்த்த ஊதிய உயர்வை அடைய முடியும். முதலாளிகள் கிட்ட உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும்.
அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருந்த சங்கடங்களுக்கு முடிவு வரும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. கணவர்கிட்ட அன்பு அதிகரிக்கும். உங்க உடல்நிலையில இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகுது. பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு. உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு உயரும். புதுசா யார்ட்ட பேசுறீங்க, பழகுறீங்க அப்படின்னாக்கா, அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிங்க. குடும்ப ரகசியங்களை குறிப்பா யார்ட்டயும் சொல்லவே கூடாது. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகரிக்கும். எதிர்காலத்தை பத்தின சிந்தனை மேம்படும். இதன் காரணமா எல்லா விதங்கள்லயும் வெற்றி உண்டு. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது. மருத்துவ செலவுகள் குறையும். மறைமுக பரம்பரை நோய்கள் கூட இப்போ சரியாகுங்க. உடல்நிலை ஒட்டுமொத்தமா சீராகுது. அடுத்த குடும்பத்தை பற்றிக்கும் உழைப்பின் காரணமா வருவாய் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. புதுசா வீடு வாங்குறது, மனை வாங்குறது, நவீன பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகளுடைய நிலை உயருது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீடு கட்டி புதுசா குடி புகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால வீட்டுல இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மகாவிஷ்ணு மற்றும் சக்கர தாழ்வாரை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகும். அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உடைய பல நாள் கனவு நனவாக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் இருந்த தடை, வீண் அலைச்சல், இழுபறி இது எல்லாமே மாறுது. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது. பொருளாதாரத்துல இருந்த சிரமங்கள் விலகுது. உடல்நிலை சீராகுது. ஆகமத்துல அதிர்ஷ்டமான பலன்கள் அதிகமாக நீங்க அனுபவிக்கூடிய ஆண்டாதான் இந்த வருஷம் இருக்கு. பிரபலங்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கு. எதிர்ப்புகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகள் எல்லாமே அடக்கி நீங்க ஆள போறீங்க. அபார ஆற்றல் காரணமா அபார வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது. இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய சஞ்சாரம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமா நிக்குது. ஆண்டு முழுவதுமே நன்மையான பலன்களை வழங்குறாரு. சங்கடங்களை விலக்கி கொடுக்குறாரு. நெருக்கடிகள் இல்லாமல் போகுது. முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு. நீங்க நினைச்சத உங்க கையில கொடுக்குறாரு. சொல்லுவாங்க இல்லையா, நினைச்சதை அடைஞ்சிட்டாம்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிலை. முயற்சிகள் வெற்றியாக மாறுது. செல்வாக்கை உயர்த்துவாரு. வழக்குல சாதகமான நிலை ஏற்படுது. எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வழங்குகிறார். அடுத்து ராகுகேதுனுடைய சஞ்சாரம். வாழ்க்கையில இருந்த தடுமாற்றங்கள் சரியாகுது. குழப்பங்கள் விலகுது. உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் காணாம போகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டு. நண்பர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதை உயரும். அடுத்து குருனுடைய சஞ்சாரம். எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் சமாளிக்கூடிய நிலையை உண்டாக்குறாரு. சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்குறாரு. எதிர்ப்புகளை விலக்கி கொடுக்குறாரு. ஆரோக்கியத்தை சீர்படுத்தி கொடுக்குறாரு. செல்வாக்க உயர்த்துறாரு. தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. வியாபாரத்துல இருந்த சங்கடங்களை சரி செஞ்சு கொடுக்குறாரு. பணியிடங்கள்ல இருந்த நெருக்கடிகளை சரி செய்யறாரு. குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்குறாரு. குறிப்பா இவருடைய அமைப்பு அப்படிங்கிறது முயற்சிகள் இருந்த தடையை சரி செய்யறாரு. குரு பகவான் அப்படின்னாவே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றுறாரு. செல்வாக்கு அதிகரிக்கிறது. பணம், பதவி, பட்டம் எல்லா விதங்களையும் உடைய நிலையை உயர்த்தி பிடிக்கிறார். பொன் பொருள் சேரும். செல்வாக்கு உயருது. குடும்பம், தொழில், உத்தியோகம் அனைத்து விதங்கள்லயும் வெற்றி உண்டு. பணவரவும் அதிகரிக்குது. அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உடைய நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. சட்ட சிக்கல்கள் இருந்து உன்னை வெளியே கொண்டு வராரு. அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை விலக்கி வைக்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறாரு. உடல்நிலையில நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. எதிரிகளை பலமிழக்க செய்யறாரு. வெளிவட்டாரத்தை செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. வருமானத்தை அதிகரிக்கிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்னு பார்த்தோம்னாக்க இந்த வருடம் முழுக்கவே அதிகமான யோகத்தை பெற போறீங்க. நெருக்கடிகள் இல்லாத முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம். தொழில் இருந்த தடைகள் விலகுது. பொருளாதார நிலை உயருது. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் செல்வாக்கு எல்லாருக்குமே அதிகரிக்குது. எண்ணியது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக பிறந்திருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருது. ஏற்றுமதி, இறக்குமதி, பங்கு வர்த்தகம், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், மெடிக்கல், மருத்துவம், பப்ளிகேஷன், யூடியூப், சினிமா, விவசாயம், டிரான்ஸ்போர்ட், வழக்கறிஞர், மருத்துவர், தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாபம் அதிகரிக்கும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகுது. உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படுங்க. வேலையில பொறுப்பு உயரும். வேலை பளு குறையும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் இனி இல்ல. உடல்நிலையும் சீராகுது. உறவுக்காரர்கள் மத்தியில உங்க மதிப்பு மரியாதை உயருது. பகைவர்கள் எல்லாமே ஒளிய போறாங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி. பொன் பொருள் சேருது. மனசுல நீங்க நினைச்சது நடக்கும். உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸோடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடந்துக்கிறதுனால மதிப்பெண் அதிகரிக்கும். மருத்துவம், இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இது சார்ந்த படிப்புகள், அது சம்பந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும். வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய யோகம் கூட இருக்கு. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும்
நீண்ட நாட்களாக உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொற்று நோய், பரம்பரை நோய் இந்த மாதிரியான விஷயங்கள அவதிப்பட்டவங்க கூட இனி உங்களுடைய உடல்நிலை சீராகுங்க. நோயின் தன்மை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை எடுப்பதன் காரணமா குணமடைவீங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குது. புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகும். இழுபறியான சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். புதுசா வீடு வாங்குவீங்க, இடம் கட்டி குடி புகுவீங்க. தொழில் தொடங்க நினைக்கிறவங்க தொழிலை ஆரம்பித்து லாபம் காண்பீங்க. சிலருக்கு திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் இது மாதிரியான கனவுகள் எல்லாமே நனவாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஆக மொத்தத்துல இந்த 2025 அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும், யோகத்தையும் தரக்கூடிய ஆண்டா தான் இருக்கு. வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்துங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் மட்டுமே நிலைக்கப் போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.